கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 121 7வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்கிற்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவையும் காப்பார் என்று. அன்பு ஜனமே, எல்லா தீங்கிற்கும் விலக்கி காக்கிற திராணி உள்ள ஒரே ஒரு தெய்வம் அவர் மட்டும்தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தீமை 2 விதத்துல கடந்து வரும். அதை சற்று ஆழமாக பார்க்கிற பொழுது, ஒரு தீமையை குறித்து பேச வேண்டும் என்றால், கிறிஸ்துவுக்குள் உண்மையாய் வாழ்ந்து அவர் ஒருவரையே சார்ந்து அவருடைய வேதத்தை கை கொண்டு அவர்தான் தன்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் போதும் என்று அவரை சார்ந்து நிற்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சத்துரு கொண்டு வரக்கூடிய தீமை, சோதனை என்கின்ற தீமை. அந்த தீமை அவர்களை எப்படியாவது அந்த தீமையின் மூலமாக அழிக்க வேண்டும், தேவனை விட்டு விலக செய்ய வேண்டும், கர்த்தரை விட்டு தூரப்படுத்த வேண்டும், பாவத்துக்குட்படுத்த வேண்டும் என்று அப்பேற்பட்ட தீமையை கொண்டு வருவான் சத்துரு. இரண்டாவது தீமையை எடுத்து பார்த்தால், நமக்கு நாமே வருவித்துக் கொள்கின்ற தீமை. தேவனை அறிந்து கொண்டு கட்டளைகளை தெரிந்து கொண்டு கர்த்தர் நமக்கு நியமித்த பாதையின் சித்தம் இதுதான் என்று அறிந்து கொண்டு துணிகரமாக பாவத்தை செய்வது. தேவனுடைய வார்த்தைகளை அறிந்தும் இந்த பாவத்தை செய்தால் அவருடைய சமூகத்தை விட்டு நாம் தள்ளப்படுவோம் என்று தெரிந்தும் அந்த காரியத்தை செய்கின்ற பொழுது அதனால் நமக்கு வரக்கூடிய தீமை. இந்த காரியங்கள் இரண்டிற்குமே வேதத்துல ஆதாரம் இருக்கிறது இல்லையா? ரொம்ப எளிமையா நமக்கு தெரிந்தவர்கள் தான். யோபுனுடைய வாழ்க்கையில அவர் எந்த பாவத்தையும் செய்யல, ஆனா அவருடைய வாழ்க்கையில வந்த தீமைக்கு காரணம் சத்துருவானவன். அவரை அழிக்க வேண்டும், தேவனை விட்டு விலக்க வேண்டும், பாவம் செய்ய வைக்க வேண்டும், பின்வார வைக்க வேண்டும் என்று சத்துரு முயற்சி செய்து எப்படி ஆகிலும் அவரை தேவனை விட்டு தூரப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தீமைகளை கொண்டு வந்தான். அந்த தீமை நின்று தேவன் அவரை பாதுகாத்தாரா இல்லையா? அவர் யாரை நோக்கி பார்த்தார்? கர்த்தரை நோக்கி பார்த்தார், அபயம் விட்டார், அழுதார், புலம்பினார், கண்ணீரை வெளிப்படுத்தினார். ஆனா தேவனை தூஷிக்கல, விலகி போகல. தேவன் அவரையும் அவருடைய ஆத்மாவையும் காப்பாற்றி சாட்சியாக நிறுத்தினார். ஆனால் அதே வேளையிலே இன்னும் தாவீதனுடைய வாழ்க்கை எடுத்து பார்க்கிற பொழுது, அவருடைய வாழ்க்கையிலே அவர் உரியாவினுடைய மனைவி தன் மனைவியாக எடுத்துக்கொள்கின்றார். அதன் மூலம் பிறக்கின்ற அந்த குழந்தையை தேவன் அடிக்கின்றார். அதாவது அந்த குழந்தை வியாதியினால் இறந்து போகிறது. காரணம் என்ன? தெரிந்தே செய்த ஒரு பாவம். அந்த பாவத்தை முதலாவது ஒப்புக்கொள்கின்ற ஒரு மனம் கூட இல்லை. இப்படியாக தேவனுடைய காரியங்களை அறிந்து ஒரு பாவத்தை துணிகரமாக செய்த பொழுது அதனால் அவருக்கு இழப்பு வந்தது. தனக்குத்தானே அவர் தீமையை வருவித்து கொண்டார், ஒரு பிள்ளையை இழந்து போனார். ஆனால் இங்கே யோபு தேவனுக்குள் உண்மையா இருந்த தீமையை அனுபவித்தார். அவருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய விடுதலையும் ஆசீர்வாதமும் கடந்து வந்தது. கேட்கிறேன் அன்பு ஜனமே, தேவன் ஒருவர் தான் நம்மை தீமை நின்று ரட்சிக்க வைக்க முடியும். ஆனால் அந்த தீமை நாம் தேவனுக்குள் உண்மையா இருந்து கர்த்தருடைய பிள்ளைகளாக அவருடைய வழிகளிலே நடக்கிற பொழுது சத்ருவானவன் நம்மை அழிக்க வேண்டும், நிர்மூலம் பண்ண வேண்டும் என்று முயற்சிக்கிற பொழுது, நாம் தேவனை நோக்கி பார்க்கிற பொழுது அந்த தீமை என்று அவர் நம்மை நிச்சயமாக காப்பாற்றுவார். என்றால் இங்கே வேதம் சொல்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன், அவர் என்னை காப்பாற்றுவாரு, என் போக்கில் வரத்துல கூட இருப்பாரு, என்னை தாங்குவாரு, பலப்படுத்துவாரு, என்னை இது முதற்கொண்டு என்னென்றைக்கும் பாதுகாப்பார் என்று சொல்லுகிறார் இல்லையா? அந்த வார்த்தைகளை கவனிங்க. ஒன்று சொல்லட்டுமா? நம்ம தேவனை அறிந்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நமக்கான பாதுகாப்பின் உத்தரவாதம் தேவனுடைய கையில தான் இருக்கிறது என்பதனை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ள ஒவ்வொரு நாளும் அவரை நீங்க நோக்கி பார்க்க வேண்டும். ஏதோ என்றைக்கோ ஒரு நாள் நம்ம ஜெபித்தால் போதும், நமக்காக யாரோ ஒருவர் ஜெபித்தால் போதும், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு போனோம்னா நம்ம யாருமே நம்மளை ரட்சிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் காலையில ஆரம்பிக்கிற பொழுது தேவன் கிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. பிரயாணத்தின் பொழுது கர்த்தர் என்னை பாதுகாக்க வேண்டும், உம்முடைய சமூகம் எனக்கு முன்பதாக செல்ல வேண்டும் என்று அவர்கிட்ட பிரயாணத்தை ஒப்பு கொடுத்து விட்டு கடந்து போங்க. ஒரு மனிதனை சந்திக்க போகிற பொழுது, ஒரு காரியங்களை நிறைவேற்ற முற்படுகின்ற பொழுது, எல்லா காரியங்களையும் தேவனிடம் அர்ப்பணித்து விட்டு நீங்கள் ஆரம்பிக்கிற பொழுது, போகிற பொழுது, செய்கிற பொழுது அதனால் வரக்கூடிய தீமை நின்று அதிலே மறைமுகமாக வைக்கப்பட்டிருக்கிற கண்ணி நின்று தேவன் உங்களை நிச்சயமாக பாதுகாத்து தப்புவித்து உங்களை காப்பாற்றுவார் என்பதுதான் வேதத்தின்படி சத்தியம்.
அதை விட்டு விட்டு எனக்கு எல்லாம் தெரியும், அவர் என்னை இந்த வழியில போக சொன்ன அந்த வழியில போவேன்னு யோனாவை போல போனீங்கன்னா வாழ்க்கையில தடுமாற்றங்களும் அலைகளும் புயல்களும் காற்றும் பலவிதமான எதிர் சூழ்நிலைகளை தான் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும். அதற்கு தேவன் பொறுப்பல்ல. அவர் என்னை காப்பாற்றவில்லை என்று அவர் மீது கடைசியில பழி போடுவதற்கு நியாயமான வார்த்தைகளும் அல்ல. கேட்கிறேன் அன்பு ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை, உன்னை தீமை என்று காத்து கொள்வதற்கு நான் ஆயத்தம் என்று அவர் சொல்லுகின்றார். ஆனால் அதற்கு நீ என்னை நோக்கி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு காரியங்களிலும் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நம்ம தேவனை நோக்கி பார்க்கிற பொழுது, கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி அபயமிடுகின்ற பொழுது அவர் நம்மை பாதுகாப்பார் என்பதுதான் நிச்சயம். ஆகையினால் என் அன்பு ஜனமே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுங்க. உங்களுடைய வாழ்க்கையை தேவ கரத்துல ஒப்பு கொடுங்க. அது படிப்பின் காரியமோ, வேலையின் காரியமோ, இல்லை எந்த ஒரு ஊழியத்தின் காரியமோ, உங்களுடைய எதிர்காலத்தின் காரியமோ, எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் தான் நம்மை தீமை நின்று காத்து கொள்ள வேண்டும். அவரால் மட்டும்தான் முடியும். உங்களால உங்களையே நீங்க பாதுகாத்து கொள்ள முடியவே முடியாது. ஒரு வியாதி வந்த உடனே நானே என்ன சுகப்படுத்திடுவேன்னு சொல்ல முடியுமா? இல்லைங்க. கர்த்தருடைய கிருபை பலவீனத்துல நமக்கு வேணும். அந்த பலவீனத்துல உடைய கிருபை இருந்தாதான், நீங்க மெடிசன் எடுத்தா கூட அவருடைய கிருபை இல்லைன்னா நமக்கு சுகம் கிடைக்காது. ஆகையினால ஒன்று உணர்ந்து கொள்ளுங்க, கண்மலையாகிய கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற பொழுதுதான் தேவன் நம்மை தீமை நின்று காத்து கொள்ள முடியும். அதே வேளையிலே சுயத்தினாலே நீங்கள் பாவத்திலே விழுந்து தேவன் என்னை காப்பாற்றவில்லை என்று சொல்லி அவர் மீது பழி போடாமல் கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழுங்க. உங்க வாழ்க்கையில வரக்கூடிய சகல தீமை நின்றும் அவர் நம்மை நீங்களாக்கி பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, பொல்லாங்கனுடைய ஆண்டவரை பலவிதமான அம்புகள் நிறைந்த ஒரு தேசத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் தேசத்துல பாவம் பெருகி கொண்டிருக்கிறது, தீமைகள் பெருகி கொண்டிருக்கிறது, அக்கிரமங்கள் பெருகி கொண்டிருக்கிறது, பலவிதமான பாவத்தின் இச்சைகளின் கொடூரங்கள் இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட தீமையான இருள் சூழ்ந்த உலகத்திலே அப்பா நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். அப்பா எங்களை உம்முடைய நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் தீமை நின்று விலக்கியங்களை காத்து கொள்ளுங்க. அப்பா இந்த பாவம் எங்களை இழுத்து கொள்ளாதபடி, அப்பா நாங்கள் உம்மை விட்டு விலகி போகாதபடி, கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை நாங்கள் செய்யாதபடி, எங்களுடைய ஒவ்வொரு நடைகளும் எங்களுடைய ஒவ்வொரு வழிகளும் தேவனுக்கு உகந்தவைகளாக உண்மையுள்ளவைகளாக இருக்கும்படிக்கு அப்பா இந்த உலகத்தின் தீமையான பாவங்களை நின்று சோதனைகள் என்று எங்களை விடுவித்து காத்து கொள்ள வேண்டும் என்று உங்க கரத்தில் எங்களை அர்ப்பணிக்க ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற வாஞ்சையும் தாகத்தையும் எங்கள் தேவன் எங்களுக்கு கொடுப்பீராக. அப்ப எங்கள் சுயத்தினாலே நாங்கள் பாவத்திலே விழுந்து ஆண்டவர் சோதனையை நாங்கள் எங்களுக்கு அறிவித்துக் கொள்ளாத படிக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் நிதானம் உள்ளவர்களாய் ஆண்டவர் உங்க வார்த்தைகளை கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு பலன் தாரும். தேவனே, உங்களுடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரே எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.